எல்லாருக்கும் ஒரு இளம் பருவத்தில் ஒரு ஆசை வரும். எல்லா இளைஞனுக்கும் மோர் மணி குயிக் மணி. கரெக்ட். கெட்ட வார்த்தை வாழ்க்கையில் வரக்கூடாது. எந்த இளைஞனுக்கும் அந்த எண்ணம் வரக்கூடாது. மோர் மணி குயிக் மணி வந்துச்சுன்னா அவன் அழிய போகிறான்னு அர்த்தம். அந்த நினப்பை தூக்கி வீசணும். ஸ்லோ மணி ஸ்டெடி மணியாக இருக்கணும். 100 ரூபா போட்டு 1 ரூபா லாபம் வந்தால் அதுக்கு பேர் பிஸ்னஸ். 1 ரூபா போட்டு 100 ரூபா வரணும்னு கற்பனை பண்ணால் அதுக்கு பேர் சூதாட்டம். வாழ்க்கையிலேயோ வர்த்தகத்திலேயோ சூதாட்டம் செய்யக்கூடாது. நாற்பது வருடங்களுக்கு முன் 80களில் வாழ்ந்த இனிய வாழ்க்கை. செருப்பு அருந்தால் தைத்து போட்டுக் கொண்டோம். காதலித்து திருமணம் செய்தாலும் கணவனை வாங்க போங்க என்றுதான் மனைவி அழைப்பாள். ஆணியில் மாட்டி கிழிந்த துணியை தைத்து உடுத்திக் கொண்டோம். முதல் நாள் கூட்டு, பொரியல், ரசம், சாம்பாரை சுண்ட செய்து பழங்கஞ்சியுடன் பருகினோம். எல்லா கல்யாணத்திலும் மதிய உணவு பிரதானமாக இருந்தது. வடை பாயசத்துடன் வீட்டு சொந்தங்களே பாசத்துடன் பரிமாறினார். ரயில் பயணத்திற்கு புளி சாதமும் எலுமிச்சை சாதமும் கட்டி சென்றோம். பெரும்பாலும் பேருந்தில்தான் போனோம். பள்ளி மாணவர்கள் குழந்தைகளாக இருந்தனர். இளையராஜா தான் எங்கும் ஒலித்தார். பாடல்களின் வரிகள் புரிந்தன. காதலிப்பவர்களுக்கும் உறவுகளுக்கும் கடிதங்கள் எழுதினோம். ரஜினி, கமல் பொங்கல், தீபாவளி கிரீட்டிங்ஸ் கிடைத்தது. உண்டு கழித்து தீபாவளிக்கு சினிமா பார்த்தோம். காணும் பொங்கலுக்கு உறவுகளை பார்த்தோம். திருடனை பிடிக்க ஊரே ஓடியது. பாம்பு அடிக்க பக்கத்து வீட்டு மாமா வந்தார். பக்கத்து வீட்டு பெரியவர்களுக்கு பயந்தோம். கல்யாணத்திற்கு உறவுகள் 2 நாள் முன்னரே வந்தனர். மானேஜராக பணிபுரிந்தாலும் தந்தை சைக்கிளில் தான் பவனி வந்தார். வெள்ளி அன்று ஒளியும் ஒளியும் பார்க்க ஆவலோடு காத்து கிடந்தோம். பழைய புத்தகங்களை பாதி விலைக்கு வாங்கி பாடம் படித்தோம். கைத்து கட்டிலை பெரியவர்களுக்கு கொடுத்துவிட்டு பாயில் படுத்து உறங்கினோம். எல்லாவற்றையும் விட காலை பொழுதுகள் ரம்மியமாக இருந்தது. முன்னேற்றம் என்ற பெயரில் நல்லவற்றை தொலைத்தோம். நாகரீக போர்வை போர்த்தி நாசமாய் போனோம். அன்றைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இருந்தன. இன்று பிரச்சனைகளே வாழ்க்கையாகி போனது. அனைவருக்கும் பகிருங்கள். வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ-ஷாப்பிங். ஓகேங்களா, பை மோட் இ-ஷாப்பிங். இதில் வந்து நம்ம எல்லா பொருளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே இருக்குது. சரிங்களா, இதில் பாருங்கள், இல்லாத பொருள் இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் பொருள்லேருந்து ஷாம்பு, பேஸ்ட்டு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. சரிங்களா, எல்லா வித கம்பெனி இருக்கும். ஆச்சி, ஆம்பியூர், ஏவிடி, ப்ரூ, பிரிட்டானியா, கோல்கேட், டாபரு எல்லா கம்பெனியும் இருக்குது. சரிங்களா, இதில் போய் நமக்கு என்ன பொருள் வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. சரிங்களா, அது இல்லாமல் பாருங்கள், இந்த பாருங்கள், இப்போ ஒரு ஷாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மேலே இருக்க அந்த சிப்ஸு பாக்கெட் பாருங்கள். சிப்ஸு பாக்கெட் வந்து 117 ரூபா, 120 ரூபா. ஆஃபர் ப்ரைஸில் 117 ரூபா. இந்த அது சிப்ஸு பாக்கெட் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. சாதாரண நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நம்ம ஆச்சி சிக்கன் மசாலா, ஆமாம், அது கூட பாருங்கள் 34 ரூபா கடையில் வாங்கலாமா. ஆனால் இங்கே 29 ரூபா தான் போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ். இல்லாத பொருளே இல்லை. பேஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. இது நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். பாருங்கள், சமையல் ஐட்டத்துலேருந்து கிச்சன் ஐட்டத்துலேருந்து ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் பாருங்கள். ஒரு ஊறுகாய் கூட பாருங்கள் 10 ரூபா. ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் இவங்க 9 ரூபி இந்த வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. இட்லி பவுட்ரு இல்லாத பொருட்களே இல்லை. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா பை மோட் இ-ஷாப்பிங். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஆப்பை. ஓகே.